ஒண்டியல குளுக்கிறையே உரையலைய கீரையே ஒண்டியல குளுக்கிறையே உரையலைய கீரையே ராத்திரிக்கு காவலையந்தி ஓட்டப்புக்குத்தான் நான் கரண்டி ராத்திரிக்கு காவலையந்தி ஓட்டப்புக்குத்தான் நான் கரண்டி உன் கயிறு பாட்டி ஊரனுக்கு போறவுள்ள தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சேறா அடுத்து மக குண்டிய பார்த்து இந்த அடிக்கிறியா அப்ப நாளை பண்ண அப்புறம் கச்சேரி கிளம்புவாங்க சும்மா போப்பா நம்ம இங்க வாமா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நீங்களாம் என்ன பண்ணா பாடுவீங்களா அப்ப இந்த மேல ஒரு சின்ன போட்டி வச்சுக்கோமா நீ என்னடி வைக்க போற போட்டி வச்சுக்குவோம் என்ன போட்டி தெரியுமா என்ன போட்டி பாட்டு போட்டி நீ பண்றதுல பயந்துக்கிட்டு போறீங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க நில்லுங்க நான் ஆட சொல்லும்போது வாங்க பாட்டு போட்டி வச்சுக்கோமா வச்சுக்கோண்டி இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜோரா கைதுங்க பாப்போம் ஒரு தமிழை இப்படி ஜெயிக்கிறா நாங்க பேர் வாங்குறதுக்கு காரணமே நீங்களே நாங்க என்னதான் ஆடுனாலும் இப்படி நின்றா பேர் வாங்க முடியுமா முடியாது ப்ரோ வேகமா பாடுங்க வேகமா பாடு பாப்போம் யாரு என்னைய பாட சொல்றியா என்ன மட்டும் பாடி சொல்லிட்டு இருந்தேன் என்னைய வரது உன்னே வரும்ச்சா சரிடி பாடு வேகமா பாடி வேகமா பாடுமா மனசுக்குள்ள மாமே மகே ஆசை ஆமே மகனே ஏதோ பெரியதா பேச அந்த மாலை எடுத்துருவாங்க மனசுக்குள்ள மாமே மகே ஆசை ஏய் என்னடி ஒரு அப்புக்கு பாடு வேற பாட்டு பாடு வேற பாட்டா ஆமா நாளான தாமரை அப்படி தாண்டி பண்ணுவேன் எனக்கும் முடக்கா 15 வருஷமா ஆளாதான் இருக்கியா 15 வருஷம் நான் பாடவாடி பாடுவீங்களா ஆமா வேகமா பாடுங்க பாப்பா நெஞ்சுக்குள்ளே சொன்னா தெரியுமா அவன் நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு இல்ல பூரா ட்ரெஸ் பார்த்தும்போது இந்த அக்கினி சட்டி மாதிரி ஏஞ்சி போனீங்க என்ன இல்ல நான் கூட பெருமையா சரி அக்கினி சட்டி தான் ஏந்தி வந்திருக்கீங்க நினைச்சு சாமி பாட்டு பெருமையா சாமி பாட்டெல்லாம் பாடுறானே என்ன பாட்டு தெரியுமா அவைய விரல் கொடுத்த அந்த நிறவடி வந்த சமயபுரத்து ஆத்தா அவைய விரல் கொடுத்த அந்த நிறவடி வந்த சமயபுரத்து ஆத்தா அந்த அருவிக்கு சன்னதிக்கு ஒரு முறை வந்தா அது துன்பமில்ல பறந்தோடு ஆத்தா அந்த அருவிக்கு சன்னதிக்கு ஒரு முறை வந்தா துன்பமில்ல பறந்தோடு ஆத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி வேற பாட்டு பாடுங்க நல்ல பாட பாடுங்க சும்மா மத்தி அங்கிட்டு மரி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமமைய புடுங்குல இதுக்கு தான் நான் சொன்னேன் பாடவே மாட்டேன்னு சொன்னேன் நல்ல பாட பாடுங்க பாட்டு தெரியாதுடி போடி ஏற்கஞ்செடி ஓர இருக்க முடிச்சய மாமா கருவ கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா வாங்க சார் வாங்க போன வராது பொழுது போன கிடைக்காது டோக்கன் விளம்பரம் 15 ரூபாய் சார் கம்பெனிக்காக இன்னைக்கு ஒரு 3 பீஸ் தான் இருக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அரப்பாடி லாரியோ இல்ல கண்டனர் லாரியோ குடிச்சு 4 ரூபாய் கொடு நேரம் நல்ல ஓ மை காட் நான் என்ன பண்ணேன் இப்ப உன்னை தொடவே இல்லை மேடம் திஸ் இஸ் லூஸ் பொம்பளை ஏய் இங்க வா பொம்பளை என்ன இப்படி பாட கூடாது நான் அக்கா பாடுறேன் கத்துக்கிறியா இவ்வளவு நேரம் நீ பாடல இல்ல யாராவது கை தட்டினாங்களா யாருமே இங்க தட்டவங்கள பார்க்கவும் இல்லடி இப்ப பாரு நான் பாடுற பாட்டுக்கு எப்படி தெரியும் வரப்போகுது
இந்த பாட்டு வேணாமா? சரி வேற பாட்டு பாடவா? அம்மாடி அந்த பாட்டு அப்படி வரும். இதுதான் காதலா? இங்க வா. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. முளைப்பாரி அடிச்சிருவா. சரி அப்புறம் நான் இருந்தாலும் பிரவீனா உதட்ட வர்ணிச்சு ஒரு பாட்டு. ஆமா இங்க வாங்கம்மா. உங்களை பாடிட்டியடி அந்த பிள்ளைய உதட்ட வர்ணிச்சு பாட போறேன். ஆமா அப்படி கும்மி அடிக்க இப்ப ஸ்டைலா கூப்பிட போறேன். எப்படி தெரியுமா? அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து பார்க்கும் வாழ தண்டே வாழ தண்டே சுடுகாட்டு இப்படி பண்ண எப்படி தாண்டா வாங்க. என்னடா அது முளைப்பாரி இப்படி வளர்ந்துருக்கு? போச்சுடா வந்த 3 குளிக்கலையா தானிக்க? நல்லா வைடி. என்னடி முளைப்பாரி ஒழுங்கா வந்தேடி ஃபர்ஸ்ட். முளைப்பாரி தலகால வளர்ந்துருக்கடா. சரி வாங்க கும்மி அடிச்சிரோமா? ஆமா காளியம்மனுக்கு அப்படி பத்திராளியம்மனுக்கு எப்படி தெரியுமா அடிக்க போறேன்? ஒரு தன்னன நானின தன்னானே 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 காரு போற பாருங்கற காரு சுந்தரி போற பாருங்கற காரு போற பாருங்கற காரு போற பாருங்கற இவன பொம்பளை அரபி குதிரையாடா. என்ன இப்படி ரொம்ப என்ன எப்படி சொல்றீங்க? என்ன கும்மி அடிக்க தெரியாத பொம்பளை என்னடி நீலாம்? கும்மி அடிக்காத தெரியாத பொம்பளை குடும்பம் நடத்தாத தெரியாத பொம்பளை வாழ்ந்து என்ன செஞ்சா? ஓரளவுக்கு அவமானப்படுத்தலாம். என்ன கும்மி அடிக்கிறதா சொல்றேன்? என்ன குடும்பம் நடத்த கூப்பிடுறேன்? அதுக்கு வேற கூப்பிடுறியா? அவன் முறை கிடைக்கிறாங்க வரவேனா? சாரி இப்ப எல்லாம் டயர்டா இருக்கு. வேணாம் முளைப்பாரி எடுக்காத. தெய்வ குத்தமாய் போயிடும். முளைப்பாரி அடிக்கிறீ உனக்கு எப்படி நாளைக்கு கச்சேரி வரும்? நாளைக்கு கச்சேரி இருக்கா? நாளைக்கு போயிருக்கீங்க கேன்சல் ஆயிடுச்சு. தெரியும் இப்படி முளைப்பாரி அடிச்சா உனக்கு கேன்சல் ஆகாண்டி ஆகும். ஆமா ஒரு தன்னன நானின தன்னானே ஒரு தன்னன நானின தன்னானே ஒரு தன்னன நானின தன்னானே ஒரு தன்னன நானின தன்னானே காரு போறத பாருங்க காரு கதறி போறத பாருங்க காரு போறத பாருங்க காரு கதறி போறத பாருங்க ஏ காருக்கு இருக்கு காளியம்மன் கண்ணாடி மண்டல பாருங்க காருக்கு இருக்கு காளியம்மன் கண்ணாடி மண்டல பாருங்க காருக்கு இருக்கு காளியம்மன் கண்ணாடி மண்டல பாருங்க எந்திரிக்க சொல்லுப்பா. புடிச்சிருக்க யாரா? சாமி நம்ம தம்பி தான் பயர் மாஸ்டர். ஆம்பளை பேலா? ஆமா மாஸ்டர். ஆமா சாமி. கைய மாத்திரம் ஐயோக்கிய பல சாமி. பொம்பளை கிடைக்காம எங்க பிடிக்கிறான் பாரு அவன். சாமி என்னப்பா அந்த பிள்ளைக்கு குறை? பிள்ளைக்கு ஒரு குறை சாமி. என்னப்பா குறை? வரம் வேணுமா? என்ன வரம்? உள்ள வரம் வேணுமா? உள்ள வரம்? ஆமா சாமி. சரி துண்ணூரை கொண்டு வாங்கம்மா. இந்த வந்துருச்சு சாமி. வகுத்துல புழு பூச்சி கூட இல்லைன்றீ? ஆமா சாமி வகுத்துல புள்ளி பூச்சி கூட புலிசா எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல சாமி. வெளிநாட்டுல எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சாமி. 5 வருஷத்துக்கு இந்த மயிர் புள்ள இருக்கும் சாமி. நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க. புழு பூச்சி உண்டாயிரம். சொல்லுங்க சாமி. நைட் 1 மணிக்கு முள்ளுங்கிட்டு போக்கட்டு சென்டர்ல நிக்கணும். 1 மணிக்கு நல்ல லட்ச சாப்பாடு குளிச்சு நல்லா குளிச்சு தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மடிய போச்சு. என் சன்னதிக்கு வர சொல்லுப்பா. ஆமாப்பா என் சன்னதி திறந்து கிடக்க சாமி. பின்னாடி கடப்பாறை முடி போட்டு அனுப்புவாங்க விபூதி அப்படியே சன்னதியில வந்து நெய்வழக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துல போய் 4 குஞ்சிய தெரியாத விரட்டி விட்டு சரி கோழி குஞ்சுகளை விரட்டி விட்டு நல்ல வளர்ந்த கம்பெடுத்து நோண்ட சொல்ல நிறைய புழுப்பூச்சி வந்து சாமி புழுப்பூச்சி நேரம் கேட்டீங்க. வாங்க பாரு உனக்கு என்ன 18 வயசு ஆளாகல பிள்ளை. நான் ரிஹர்சல் பார்க்க போறியா? சாமி பார்த்தா எதுக்க சாமி? சாமி
அடுத்த புள்ள இந்த பொண்ணுக்கு அதான்டா முறைப்படி ஆலயத்தை தொட்டுக்கும் போடுது. ஆமா சாமி எந்திரிச்சா அம்முஷமா அம்முஷமா வருது சாமி. இதுக்கு என்னப்பா வண்டி வாங்கணுமா சாமி? வாகனம் வாங்கணுமா? வாகனம். ஆமா சாமி. ஒரு சுத்துறா சாமி. சின்ன வண்டி போதும் சாமி. வண்டி ஏன் ஒரு சுத்த சொல்லுறது தெரியுமா? ஏன் சாமி? வண்டி வாங்கினா நான் சொல்ற வண்டியை வாங்க. சரி சாமி. புல்லட்டு வாங்கினீங்கன்னா வளர்த்துக்கு சாண்டு போட முடியாது, காலில் விழுந்துரும். பெட்டக்கு பெட்டக்கு உதஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும், துப்பு துப்புன்னு ஓடுமுடா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்டா கம்பெனி ரெண்டு இருக்கு. நல்ல வண்டி. காலையில கொஞ்சம் இப்படி இருக்கும், வெயில பட்டவன சுருங்கிடும் வண்டி. இப்ப டீசல் மாத்திக்கலாம். அவனுக்கு உச்சி பிடிக்க நேரம் ஆயிடுச்சு சாமி. உள்ளக்கு வீடு கட்டுறமா சாமி? வீடு கட்டணும். ஆமா சாமி. நான் கொத்தனார் வேலையை பாக்குறேன். உனக்காக கரிப்பேண்ட உத்தரவு கேட்கிறேன். சரி சாமி. சொன்னா சொல்றேன். சரி சொல்லவா? சொல்லவா வேணாமா? கீழே கேட்கறீங்களே நீ சொல்லுப்பா. சாமி ஏண்டா டேய் சாமி கற்பனையே அடிக்கிறாளா அவன்? சாமி கற்பனை கரெக்ட். நீ சொல்லுடா கொடுக்கவா? சரிப்பா சாமி. அருமையான கடி சாமி. நான் சொல்ற விட கட்டுடா. மாடி வீடு கட்டினா கேரளா வைத்து உனக்கு செய்வன வச்சு மடமடன்னு தெரிஞ்சிருவிடா. மண்ணு வீடு கட்டினா மழவே கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டினா கிருத்தனை முடிச்ச போய் பிளாக்கில கட்டிங்கப்படுத்தியே வச்சு விட்டுருவேன். அதனால நான் பத்தமா